வயிறு நிறைய நல்ல ருசியாக சாப்பிடணும், வெயிட்டும் போடக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்கான மிக்ஸ் தான் இதுங்க. இந்த கூழை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் டயட் ஹெல்த் மிக்ஸ் சேர்க்குறேன். டயட் ஹெல்த் மிக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி, கருப்பு கவுனி, கருப்பு உளுந்து, சிறுதானியம் இதெல்லாம் இருக்குது. இதை கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இதை அடுப்பில் வச்சு ஒரு 2 நிமிஷம் காய்ச்சினாலே போதும். நல்ல ஸ்மூத்தாக கூழ் மாதிரி வந்துடும். நார்மலாக பாதாம், முந்திரி எல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஹெல்த் மிக்ஸ் நிறைய சிறுதானியம் சேர்த்துருக்கிறதுனால வெயிட் போடும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வெயிட் போடக்கூடாது, நல்ல ஹெல்த்தும் மெயின்டைன் ஆகணும்னா இந்த டயட் ஹெல்த் மிக்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல கூழ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, தயிர் அல்லது மோர் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பால், சீனி சேர்க்க போகிறதில்ல, தயிர், மோர் சேர்த்துக்க போகிறோம். டயட்டுங்கிறதுனால இதை நல்லா கலந்து விட்டுறலாம். சின்ன பிள்ளைங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நாட்டு சக்கரை கலந்து கூட கொடுக்கலாம். இது அப்படியே கூட